இன்றைய மன்னா ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். இங்கு பவுல் எழுதுகிறார், சமாதானத்தின் தேவன் நமக்கு என்ன செய்ய முடியும்? சமாதானத்தின் தேவன் என்ன செய்வாராம்? சீக்கிரமாய் சாத்தானை நம்முடைய கால்கள் கீழாய் நசுக்கி போடுவாராம். கர்த்தர் சகல வல்லமை அதிகாரத்தை உங்கள் கரத்துல கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானத்தின் தேவன் எல்லா விதமான சாத்தானின் கிரியைகளையும் எல்லா போராட்டங்களையும் உங்கள் கால் கீழாய் கொண்டு வந்து நசுக்கி போடுவார். அதாவது உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்களை வழி நடத்துவார் என்று நேற்றைய தினத்துல பார்த்தோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தை கொடுத்து நடத்துவது மாத்திரல்ல, சமாதானத்தின் தேவன் சாத்தானின் கிரியைகளை உங்கள் கால் கீழாய் கொண்டு வந்து உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் எங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறக்காக ஸ்தோத்திரம். எங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறக்காக ஸ்தோத்திரம். எல்லா சாத்தானின் கிரியைகளையும் காலுக்கு கீழாய் கொண்டு வர போகிறக்காக ஸ்தோத்திரம். எல்லா போராட்டங்களின் மீது எங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைங்களை ஆசீர்வதி உற்சாகப்படுத்தி பலப்படுத்தும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார்.